ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்துச்சாம். அந்த காட்டுக்குள்ள பல வருடமா யாரும் இல்லாத ஒரு பழைய வீடு இருந்துச்சாம். அந்த ஊர்ல ராமு சோமுன்ற 2 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 2 பேருக்கும் அந்த காட்டுக்குள்ள இருக்கும் அந்த வீட்டை ஒரு நாள் பார்த்து வரணும் என்பதுதான் ஆசை. ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய அரக்கி இருக்கிறாளாம். கருப்பா கூந்தல் 10 அடி உயரம், குரல் பெரியதாக இருக்கும். ராமுவும் சோமுவும் அதை தெரியாம சிரித்து பேசிக்கிட்டே அந்த காட்டுக்குள் போயிட்டாங்க. அப்படி போகும்போது திடீர்னு யாரோ அழுவுற மாதிரி சத்தம் கேட்டுச்சாம். ராமு பயந்துட்டு உடனே ஊருக்கு ஓடிட்டான். ஆனா சோமு மட்டும் பயம் வேணாம்னு நினைச்சு முன்னாடி போயிட்டான். அந்த காட்டுக்குள்ள போக போக இருட்ட ஆகிடுச்சாம். சோமுவுக்கு கொஞ்சம் பயம் வந்தாலும் அவன் நெஞ்சு தைரியமா இருந்துச்சாம். திரும்பி போகலாம்னு நினைச்சப்பதே அவன் முன்னாடி ஒரு பெரிய அரக்கி வந்து நின்னுச்சாம். டேய் சிறுவனே, நான் உன்னை பயமுறுத்த வரல. எனக்கு இங்க ஒருத்தனும் இல்ல. நான் கொஞ்சம் துக்கமா இருக்கேன். சோமு பயப்படாம மெதுவா கேட்டான். நீ எதுக்கு இங்க தனியா இருக்கிற? அரக்கி மெலிதா சிரிச்சு சொன்னாள். என்னோட நண்பர்கள் எல்லாம் இல்ல, யாரும் இந்த காத்துக்கு வரமாட்டாங்க. அந்த சமயம் ராம ஊர்ல இருந்து பெரியவங்க கூட்டிட்டு அவங்களோட வேல் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா சோமு கைய உயர்த்தி சொன்னான், வேல் வேணாம், அவ பயங்கரமா இல்ல, அவ தனிமையா இருக்கா. அரக்கி இதை கேட்டதும் மெல்ல மெல்ல புன்னகை செய்துட்டு காற்றில் கலந்து மறைந்துட்டாள். அந்த நாளிலிருந்து சோமு அந்த ஊர்ல ஹீரோ. அவன் தைரியத்திற்கும் மனசின் நல்லதுக்குமான ஹீரோ.